மரியாதை நெகட்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்துரு. நெகட்டிவ்ஸ் வேணுமா? தீபா, நீ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி வெறியோட அலைஞ்சுக்கிட்டு இருப்ப? எத்தனை நாளைக்கு தான் என்ன தெரியாத மாதிரி நடிக்க போற? நீ ஹோம் மினிஸ்டர் எதுக்கு பாம்பு வச்சு சாகடிக்கணும்னு நினைச்ச? நீ சாதாரணமா ஒரு கர்ப்பம்பூச்சியை பார்த்து பயந்து நடுங்குறவ. உனக்கு எப்படி ஒரு தைரியம் வந்தது? என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். அந்த காளிதாஸ் தீபா எங்க தனக்கு எதிராக சாட்சி சொல்லுவாளோன்னு பயந்து சட்டத்தோட பார்வையில் ஒரு குற்றவாளியை நிக்க வச்சு தண்டனையை அனுபவிக்கும்படி செஞ்சான். அப்ப அந்த ஹோம் மினிஸ்டர் கொலை பண்ண நினைச்சது அதால ஒரு சூழ்ச்சி. தீபாவை ஜெயில தள்ளுறதுக்காக அவங்க பண்ண சூழ்ச்சி. தீபாவை ஏதோ ஒரு விதத்துல குற்றவாளியா நிரூபிச்சானுங்க. அவங்க என் மாப்பிள்ளையோட மர்டர் கேஸ்ல சாட்சிகள் இல்லாம பண்ணிட்டாங்க. பாருங்க மிஸ்டர் ராஜா, எனக்கு இப்ப தீபாவை தவிர வேற எந்த சாட்சியும் இல்லை, ஆதாரங்களும் இல்லை. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் மினிஸ்டர்கிட்ட போய் கேட்டேன். தீபாவை விடுதலை பண்ணாதான் இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்னு சொன்னேன். இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கிற ரவுடிங் அத்தனை பேரையும் ஒட்டு மொத்தமா அழிக்காம ஓய மாட்டேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இன்னையில இருந்து உங்க 2 பேருக்கும் நானும் துணையா இருப்பேன் சார். I am proud of you.